ராஜி, நல்லா எழுது. சரிம்மா, நீ கண்டிப்பா உன் ஆசைப்படியே ஐபிஎஸ் ஆயிடுவ. சரிம்மா, தேங்க்ஸ்மா. அப்பதான் நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்துருமா, நல்லா இருமா. நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்கு கிடைக்கணும். சாரி அப்பதா, கதிர் அப்படி நடந்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி அப்பதா. விடுமா, அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். ஐபிஎஸ் ஆகணுன்ற எண்ணத்தை உன் மனசுல விதைச்சது உன் சித்தப்பா தானே. சக்திவேல்ட்ட ஆசீர்வாதம் வாங்க வேணாமா? சித்தப்பா, ஆசீர்வாதம் வாங்க கூடாதுன்னா இல்ல. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ண விருப்பம் இருக்காதோன்னு நினைச்சுதான் நானும் கேட்கல. சித்தி, நீங்க வாங்க, 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு ராஜி, நீ நல்லா இருக்கணும். ராஜிம்மா நல்லா இருமா, கண்டிப்பா நீ பரீட்சையில பாஸ் பண்ணுவ. தேங்க்ஸ் சித்தப்பா. ராஜி, நீ நல்ல மார்க் எடுக்கணும், அதுதான் முக்கியம். சரியா? பத்ரம். தேங்க்ஸ் சித்தி. நான் வரேன் சித்தப்பா. அம்மா, நான் போயிட்டு வரேன். அப்பா, போயிட்டு வரேன். சரிங்க அப்பதா. அப்ப நான் போயிட்டு வரேன். உடம்பு பாத்துக்கோங்க. ஏய் மீனா, அம்மா. மா, மீனா, வாமா. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வா, வாங்க, உட்காருங்க. மாமா வரலையா? அவர் கொஞ்சம் வேலை இருக்குன்னு போயிருக்காரு மாப்பிள்ள. வாங்க வாங்க. வாங்க சம்பந்தி. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. நீங்க சென்னைக்கு போறீங்களாமே? ஆமாங்க, மீனாவும் ராஜியும் போறாங்க. தனியா அனுப்ப வேண்டாமேன்னு நானும் கூட போறேன். மீனா சொன்னா சென்னையில தான் எங்க அண்ணன் வீடு இருக்கு, நீங்க 3 பேரும் அங்கேயே போய் தங்கலாமேன்னு மீனாட்ட கேட்டா அவ வேண்டான்னு சொல்றா. அப்படியா? ஏன் மீனா வேண்டான்னு சொன்னேன்? அத்தை, அவங்கள எதுக்கு போய் நம்ம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கணும்? அதான் வேணான்னு. நீங்க 3 பேரும் போனா எங்க அண்ணன் ஒண்ணு தொந்தரவா நினைக்க மாட்டாரு. போகலைன்னா தான் தப்பா நினைப்பாரு. மா, ஏற்கனவே ஹோட்டல்ல ரூம்லாம் புக் பண்ணியாச்சு. காசெல்லாம் பே பண்ணிட்டீங்களா? அது அங்க போய் பாத்துக்கலாம். அப்ப கேன்சல் பண்ணிடலாம் மீனா. காலம் கெட்டு கிடக்கு மீனா. 3 பொம்பளைங்களும் ஹோட்டல்ல தங்குறது எனக்கு ஒண்ணு சரியா படல. நீங்க சொல்றதும் சரிதான். மீனா வேலைக்கு போய் ராஜியும் பரீட்சைக்கு போயிட்டா நீங்க ரூம்ல தனியா இருப்பீங்களா? இங்க இவ்வளவு சுதந்திரமா இருந்துட்டு அடைச்ச 4 செவத்துக்குள்ள உங்களால இருக்க முடியுமா? அதுவும் தனியா. கஷ்டம்தான். எங்க அண்ணன் வீட்ல பேச்சு துணைக்கு நிறைய ஆளுக இருப்பாங்க. அதானங்களே முக்கியம். எங்க இவங்க சொல்ற மாதிரி அவங்க வீட்லயே தங்கிக்கலாமா? அவங்களுக்கு சிரமம் இல்லைன்னா தங்கிக்க வேண்டியதானே. அவங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது, அவங்களுக்கு சந்தோஷம்தான். மா, நீ வேற, அதெல்லாம் செட் ஆகாது. சும்மா ரீ, எல்லாம் செட் ஆகும், பாத்துக்கலாம். ஏங்க, நாங்க அங்கேயே தங்கிக்கிறோம். அத்தை, அப்ப ரொம்ப சந்தோஷங்க. ஐயோ மறந்துட்டேங்க, அதிரசம் சுட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். அவங்க வீட்ல போய் தங்க போறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கும் சேர்த்து சுட்டு வச்சிருப்பேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். அத்தை, அந்த வீட்ல நமக்கெல்லாம் செட் ஆகாது அத்தை. ஏய், அங்கேயே என்ன குடுத்தனமா இருக்க போறோம்? 5 நாள் தானே, பாத்துக்கலாம் மீனா. இத பாரு, என்னால தனியா ரூம்ல இருக்க முடியாது, மூச்சு முட்டிரும். டார்ச்சரான வீடு. மாமா அத்தையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், செட்டே ஆகாது. இதெல்லாம் இருந்தா உங்க அம்மா நம்மள அங்க தங்க சொல்வாங்களா? ஐயோ, நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அத்தை. ஏய், உனக்கு தாண்டி எதுவுமே புரிய மாட்டேங்குது. சொந்த பந்தங்கள் சுத்தி இருந்தாதான் ஜாலியா இருக்கும். நம்ம அங்கேயே தங்கிக்கலாம். இது பாரு, சும்மா ஹோட்டல் எல்லாம் தங்க வேண்டாம். இந்தா, ஒழுங்கா எடுத்து வை. என்ன சிரிப்பு இப்ப உங்களுக்கு? நான் வரலனா ஜாலியா இருப்பேன்னு சொன்னேன்ல. இப்ப நீ அங்க போய் நல்லா ஜாலியா இரு. ஓகே? மாட்டினடி அந்த பம்பர கட்ட மாட்டேங்க. போனதுமே முதல் வேலையா கோச்சிங் சென்டர் போயிடு. அடுத்தது என்ன பண்ணணும்னு அவங்களே கைட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டருமே எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ராஜி, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். எப்படி நான் என்னோட டிராவல்ஸை தொடங்கணுன்ற கனவை நீயும் தூக்கி சுமக்கிறியோ, அதே மாதிரிதான் நீ ஐபிஎஸ் ஆகணுன்ற கனவை நானும் சுமந்துகிட்டு இருக்கேன். நீ ஜீப்ல வந்து இறங்குற மாதிரி, நீ மெடல் வாங்கும் போது முன் வரிசையில இருந்து கை தட்டுற மாதிரி, எல்லாரும் உனக்கு சல்யூட் அடிக்கும் போது பிரமிப்பா பாக்குற மாதிரி நான் அத்தனை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டிட்டு போய் பரீட்சை எழுத வச்சு உன்னை கூட்டிட்டு வரணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டேன். ஆனா என் நேரம் எந்த வழியிலயும் அது முடியல. என்ன நீ தப்பா நினைக்காத ராஜி, என் மேல கோவப்படாத. அப்படியே என் மேல கோவம் வந்தாலும் அதை இந்த பரீட்சையில காட்டிடாத ராஜி. இங்க பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா பரீட்சை எழுது. கதிர் குன்னக்குடியில இருந்தாலும் இல்ல வேற எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல மனசளவுல அவ ராஜி கூட கண்டிப்பா இருப்பான். எக்ஸாம் வாசல்ல நான் வெயிட் பண்றதா நீ மனசுல நினைச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுது. நல்லபடியா எழுதி பாஸ் பண்ண. சாரி நான் வராம இருக்கிறதுக்கு. பரவாயில்ல, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நீ என் கூட இருக்கிற மாதிரி தான் நான் நினைச்சுப்பேன். அது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு கண்ணெல்லாம் கலங்க கூடாது என்ன? எங்க சரி பாப்போம், இது என்ன சிரிப்பு? அளந்து கொடுக்கிற மாதிரி. நல்லா சிரி ராஜி, நல்ல பிள்ளைல, நல்லா சிரி. இதே சிரிப்பு நீ எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது உன் முகத்துல இருக்கணும். ரிசல்ட் வரும்போதும் உன் முகத்துல கண்டிப்பா இருக்கும்.
ராஜேஸ்வரி ஐபிஎஸ் அப்படி கேட்கும்போது எங்க எல்லார் முகத்திலயும் இருக்கும். சரி போலாமா? பஸ் ஸ்டாண்டுக்காவது வருவியா? அது எப்படி வராம இருப்பேன்? ம், கண்டிப்பா வருவேன். போலாம் வா. நீயும் வந்திருக்கலாம். நீங்க மட்டும் ஜாலியா எல்லா இடத்துக்கும் போறிய, என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டீங்க. அரசி, நான் மட்டும் ஐபிஎஸ் ஆயிட்டேனா அதுக்கப்புறம் உன்னை இந்தியா முழுக்க டூர் கூட்டிட்டு போறேன். நீ என்ன அரசியல்வாதிங்க மாதிரி வாக்குறுதிகள் அள்ளி வீசிக்கிட்டே இருக்க? அ, எங்க போஸ்டிங் போட்டாலும் எல்லாரையும் கூட்டிட்டு போலாம்லக்கா. ஆட நீ வேணா பாரு, உனக்கு உள்ளூர்ல தான் போஸ்டிங் கிடைக்கும். நான்லாம் மீனாவுக்கு எங்கேயாவது தூரமா போஸ்டிங் கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த டெஹ்ராடூன், டார்ஜிலிங் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், நான் இங்க ஜாலியா இருப்பேன். இதுல 2 திருத்தம். ம், முதல்ல நான் மாநில அரசு ஊழியர், எனக்கு வேற ஸ்டேட்ல எல்லாம் போஸ்ட் போட மாட்டாங்க. ஆ? ஆமா, அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சு நான் வேற ஸ்டேட்டுக்கு போனாலும் இப்ப சார் இருக்கிற குவார்டர்ஸ காலி பண்ண சொல்லிடுவாங்க. ஐயோ அவசரப்பட்டியடா. சார் உங்க அப்பா வீட்ல தான் வந்து உட்காரணும், ஓகேவா? என்னண்ணா முகமே மாறிடுச்சு? அதெல்லாம் இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை மீனா. நம்ம இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரியே இருப்பேன். இந்த வாய்க்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. கேட்கவே மாட்டேங்கிறோட வாய் தான் உங்க அண்ணனுக்கு. ஏண்டி ஒன்ன விடவா? கொன்றுவேன். மாமாப்பா, என்னப்பா எல்லாரும் கிளம்பிட்டீங்க போல? ஆமா மாமா. மாமா, நாங்க 2 பேரும் ரெடி மாமா. அத்தை தான் இன்னும் வரல, பேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? அவ மதியமே பேக் பண்ணி ரெடி ஆயிட்டாளே. கோமதி, கோமதி. அம்மா குடுமா எத்தனை தேடி பேக்க தூக்கிட்டு வர அவரு? குடுமா பேக. ஏய் நீ என்னடி காலையிலிருந்து சென்னைக்கு போறேன்னு குதிச்சு கிடந்த, இப்ப நம்ம மூஞ்சியை பார்த்தா வாடி போய் கிடக்க. என்னாச்சு உனக்கு? உங்களை எல்லாம் தனியா விட்டு போறது ஒரு மாதிரியா இருக்குங்க. இந்த பாருங்க, நான் வர வரைக்கும் பத்திரமா இருப்பீங்கல்ல? ஏய் பத்திரமா இருக்காம வேற எங்க போறேன்? ஏய் நீ என்ன குழந்தைகளவா விட்டு போற? முட்டு வருத்தப்படுறவ? அப்படி இல்ல, மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுங்க. ஏய் இதெல்லாம் காலையில என்கிட்ட சொல்லிட்டேன். ஓ மாத்திரம் மறந்து நீ கவனமா எடுத்துக்க. அரிசி மா ஒழுங்கா படிக்கணும். நான் பாத்துக்கிறேம்மா. டேய் செந்திலு, நாங்க வர வரைக்கும் இங்கே இருந்துடுறா. மா குவார்டர்ஸ்லாம் பூட்டிட்டுலாம் வர முடியாதுமா, நான் வந்து போயிட்டு வேணா இருக்கேன். அதானே. டேய் டேய், புளிக்குழம்பு வத்த குழம்புலாம் செஞ்சு வச்சிருக்கேன், சோறு வடிச்சு போட்டு சாப்பிடுங்க, சரியா? டேய் உனக்கு தான் ஆம்லெட் போட தெரியும்ல, வேணா ஆம்லெட் போட்டு சாப்பிடு. அத்தை அதெல்லாம் அவங்க பாத்துப்பாக, இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா டைம் ஆயிடும். ஏய் இரு, எங்க பத்திரமா இருப்பியல்ல? ஏய் நீ என்ன இப்படி கெடுக்கிருக்க? வேலை வேலைக்கு சாப்பிடுங்க. இது பாருங்க, இவங்க எல்லாம் சாப்பிட்றாங்களான்னு ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. கோமதி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ நிம்மதியாக போயிட்டு வா. இதை பாரு, யாராவது மோட்டர் போட்டீங்கன்னா 1 மணி நேரத்துல ஆஃப் பண்ணிடுங்க. அதெல்லாம் பண்ணிடுவாமா, நீங்க பயப்படாம போங்க. மறந்தே போச்சு, அரசிமா தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி என்னம்மா சாமி ஏதாவது கும்பிடணுமா? ஏய் அதுவும் பண்ணணும் தான், கூடவே கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கான்னு பார்த்து ஜன்னல்லாம் மூடிடு என்ன? சரி சரி. அதே மாதிரி வாசக்கதவை நல்லா பூட்டிக்கங்க. இந்த பாருங்கடா, ஹோட்டல் எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. அத்தை அத்தை, இப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா பஸ் போயிடும். அத்தை நீங்க வாங்க, முதல்ல கிளம்பலாம். எங்க பேக் எடுங்க. ஏய் இருடி ஒரு நிமிஷம். இந்தாங்க தாடா. இது வீட்டுல எம்பிட்டு காசு இருக்குன்னு எல்லாத்தையும் அதுல எழுதி வச்சிருக்கேங்க, நீங்களே பாத்துக்கோங்க. மா 5 நாளைக்கு ஏமா இம்புட்டு அலப்பறை பண்ற? டேய்
கிளம்புறதுக்கு எனக்கு மனசே இல்லடா. அப்ப இங்கே இருந்துருமா. ஆ ஏய், இவங்க 2 பேரையும் சென்னையில தனியா விட முடியாதுரி. அத்தை, அங்க ஒரு கால் இங்க ஒரு கால்னு வைக்காதீங்க, கிளம்புங்க போலாம். ம். ஏங்க, நான் கிளம்பட்டுமா? கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும், பணம் எடுத்து வச்சுக்கிட்டே. ம், எடுத்துக்கிட்டேங்க. கோமதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் பஸ் இடையில நிற்கிறேன்ட்டு நீ வாடிக்கு இறங்கி தனியாக போய்க்கிருக்காத. ஆ, அதெல்லாம் போலங்க. அப்புறம் இன்னொன்று, பஸ்ஸில் போய்க்கிருக்கப்ப காண்ட எடுத்து யோசிச்சுக்கிட்டு தூங்காமல் போய்க்கிருக்காத. பஸ்ஸில் நிம்மதியாக தூங்கு. ஆ, சரிங்க. கோமதி, பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னு எனக்கு நீ மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கே. அத்தை, வேற ஏதாச்சும் பேசணும்னா ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். வாங்க போவோம். கிளம்பலாம். ம் போலாம். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். போகிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. ம் நான் எடுத்துக்கிறேம்மா. அரிசிமா வரேன். சரி கோமதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போய் இறங்கணுன்னு எனக்கு ஃபோன் பண்ணு. சரியா? தாய் அரசி மாமா போயிட்டு சரிப்பா, வரோம். பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க.